ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி செம்ம டேஸ்டான கிறிஸ்பி சிக்கன் செம்ம சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 kg சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மணக்காடு மசாலா சிக்கன் 65 மணக்காடு மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இது கூடயே வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவரு, 1 டேபிள் ஸ்பூன் மணக்காடு மசாலா, அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எங்கேயுமே கட்டியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ஒரு வானல் வச்சுட்டு அதில் 400 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் மாவு அது கூட வந்து ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும். அப்படி ஜில் தண்ணி இல்லைன்னா ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா ஒரு 4 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மாவில் நல்லா பசறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் டிப் பண்ணி அகெயின் வந்து அந்த மாவுக்குள்ளேயே போட்டுருங்க. சிக்கனில் வந்து மாவை நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. இதே ப்ரொசீஜரில் சிக்கன் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்படி ஒரு டைம் தண்ணியில் நனைச்சி மாவில் போடும் போது சிக்கன் மேலே வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. நம்ம இதே மாதிரியே சிக்கனை பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஹைலேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொரிக்கும் போது லோ ஃப்ளேமில் இருக்கிறது நல்லது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கலர் டக்குன்னு மாறிடும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும். சிக்கன் அதில் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 நிமிஷத்துலேயே வந்து அகைன் திருப்பி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணிட்டோம் 1 hour. அதனால் குக் பண்ணால் போதும். இதை வந்து நல்லா வந்து அந்த சைடும் இந்த சைடும் திருப்பி விட்டுட்டு ஸ்டைன் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கன் வாங்கினாலே அவனுக்குன்னு இந்த மாதிரி தனியாக செஞ்சு தந்துடுவோம் நாங்கள். ஏன்னா வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணுறது ஓகேவாக தான் இருக்கும். இப்போது சிக்கன் எவ்வளோ கிறிஸ்பியாக மேலே வந்துருச்சு பாருங்கள் நம்ம அந்த கோட் பண்ணதுனால. இதில் பெரிய பெரிய மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை மேலே கோட் பண்ணி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.